Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட இருந்து கேட்டது வந்து வாயை சுத்தி பிக்மெண்டடா இருக்கு, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு டிப்ஸ்ன்றதுக்கு முன்னாடி முதல்ல அதோட ரூட் காஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் அதை நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாயை சுற்றி கருப்பாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. எல்லாருக்குமே இருக்கிறது அது ரொம்ப காமனான விஷயம். எனக்குமே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நான் லைட்டாக கன்சீலர் போட்டிருக்கேன், அதனால் தெரியல, மேபி எனக்குமே இருக்குதான் லைட்டாக. அண்ட் அப்பர் லிப்பில் ஹேர் வளரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணும்போது கூட நமக்கு லைட்டாக தெரிய தான் செய்யும். பட் இது ரொம்ப பெரிய கன்சர்ன் அப்படிலாம் நம்ம நினைக்க தேவையில்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்தியன் ஸ்கின்னுக்கு பிக்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். பட் இது எதனால் வருது அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாயை சுற்றி கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் மேஜரான ரீசன் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம இஷ்டத்துக்கு தூங்குகிறோம், நிறைய ஃபோன் பார்க்குறோம், அண்ட் சாப்பாடு எல்லாமே மாறிடுச்சு. ஃபுல்லாக வந்து ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட், ஸோ இதெல்லாம் சாப்பிட்றோம். இதனாலேயே வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட்லாம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து வாயை சுற்றி வந்து கருப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய பேர் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ், ஆல்கஹாலிக் அடிக்ஷன் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து வாயை சுற்றி பிக்மெண்ட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட ரீசன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வாயை சுற்றி வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறது, அதாவது ரொம்ப போட்டு தேய்க்கிறது, அந்த மாதிரி நம்ம யூஸ்வலாகவே நம்ம பாடியில் வந்து ரொம்ப போட்டு ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா க்ளீன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், வெள்ளையாகும் அப்படின்னு நினச்சிருக்கோம். பட் அது கிடையாது, ரொம்ப பிக்மெண்ட் ஆகும் நம்ம அப்படி பண்ண தான். ஸோ இந்தியன் ஸ்கின் வந்து பிக்மெண்டேஷனுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நம்ம போட்டு ஓவராக தேய்க்கிறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி வாயை சுற்றி நம்ம ஏன் ப்ரெஷர் போட போகிறோம் அப்படின்னும் போது, இப்படி பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த இடம் வந்து ப்ரெஷர் ஆகும். ஸோ அது வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். அப்படி இருக்கும்போது அந்த இடம் வந்து ஆப்வியஸாக வந்து பிக்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய ஹாட் வாட்டர் வந்து ஃபேஸில் வந்து போடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இது வருதுன்னா முதல்ல நீங்கள் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி என்ன மாதிரி மெடிக்கேஷன் எடுத்துக்கலாம், உங்களுக்கு இல்லை பிசிஓடி அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படி எதுவுமே இல்லை, நார்மலாக வந்து இந்த பீரியட்ஸ் அப்போ வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் நீங்கள் வீட்டில் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும். நம்மளோட வீட்டில் செய்கிற சாப்பாடு சாப்பிட்டாலே போதும். இது நீங்கள் வெளியே போய் வந்து ஏதாவது செலவு பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டாலே, வீட்டில் செய்கிற சாப்பாடு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் கம்மியாயிடும். ஓவராக சுகர் சாப்பிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இதுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணும், இல்லை வீட்லேயே வந்து ஹோம் ரெமெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் அண்ட் கர்ட். மஞ்சள் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. மஞ்சளுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் யூஸ் பண்ணலாம் வித் கர்ட். கர்ட் வந்து ரொம்ப நல்லது. அதில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை வந்து ஜென்ரலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கும் பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹோம் ரெமெடினா வந்து இது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ப்ராடக்ட்ஸாக பார்க்கும்போது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆக்வாலஜிக்காலேருந்து இந்த பிங்க் கலர் சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோயிங் ஃபினிஷ் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி பம்ப் பேக்கேஜிங்கில் தான் வருது. ஸோ இது ஒரு மாதிரி ரேடியண்ட்டான ஒரு க்ளோ கொடுக்கும். ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னா எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைலில் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் சன்ஸ்க்ரீன் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் பீப்புள், ட்ரை ஸ்கின் பீப்புள் நீங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு பிக்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து விட்டமின் சி வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும், கொலாஜனையும் பூஸ்ட் பண்ணும். ஸோ கொலாஜன் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவை. ஸோ விட்டமின் சி அப்படின்னாலே வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் விட்டமின் சி வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10% விட்டமின் சி சீரம். அண்ட் இதில் வந்து 0.5% ஃபெருலிக் ஆசிடும் இருக்குது. ஸோ நான் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகினராக இருந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் போக போக வந்து ஃப்ரீக்வன்சியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் விட்டமின் சி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியே போகக்கூடாது. நார்மலாகவே சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் விட்டமின் சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். அப்படி இல்லைன்னா ஆக்சிடைஸ் ஆகி உங்களோட ஸ்கின் இன்னுமே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் பிக்மெண்டேஷனுக்காகவே நான் வந்து ஸ்பெஷலாக வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ஷர்ட்ஸோட
கேசர் அண்ட் கோஜிக் டெய்லி பிக்மெண்டேஷன் கரெக்ஷன் க்ரீம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனுக்காகவே ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேசர் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, 2% கோஜிக் ஆசிட் இருக்குது, 1% நயசனமைட் இருக்குது, அண்ட் 0.5% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. கோஜிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின்ல இருக்க டார்க்னஸ், அதாவது டேன், பிக்மெண்டேஷன், அப்புறம் வந்து டல்னஸ், இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து கோஜிக் ஆசிட். அண்ட் நயசனமைட் நம்மளோட ஓப்பன் போர்ஸு, அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸு அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோன், இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக தான் வந்து நயசனமைட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கிளைகாலிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின்ல இருக்க வந்து டெக்ஸ்சர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்மூத் டெக்ஸ்சராக கொண்டு வரதுக்கு தான் கிளைகாலிக் ஆசிட். இதில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பாலியேட்டர் மாதிரி தான். நயசனமைட் மட்டும் வந்து ஒரு எக்ஸ்பாலியேட்டர்னு ப்ராப்பராக சொல்ல முடியாது, பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட ஆயில் செக்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாம் வந்து ஈவன் அவுட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த க்ரீம். இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரீம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பம்ப் பேக்கேஜிங்கில் வருது. இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசராகவே இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது க்ரீம் பேஸில் தான் இருக்குது அண்ட் இதில் நயசனமைடும் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது க்ரீம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து வீக்லி ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. கிளைகாலிக் ஆசிட் வந்து நீங்கள் பகலில் போட்டிங்க அப்படின்னா சன் டேமேஜ் பயங்கரமாக ஆகும். அதனால நீங்கள் நைட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டா மட்டும் நமக்கு வந்து பிக்மெண்டேஷன் போயிடாது. அதை தாண்டி நம்ம வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அண்ட் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஃபுட் வந்து நல்லா ப்ராப்பராக எடுத்துக்கணும் அண்ட் நல்லா வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன் டெய்லி பண்ணுங்கள். ஸ்பைசியான ஃபுட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஸ்பைசினஸ்னால தான் இது வருது அப்படின்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கும் போது மேபி அது கொஞ்சம் கம்மி ஆகலாம். பட் ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸான ஒரு டோன் வரணும், ஹீரோயின்ஸ் மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், பார்லர், சலூன் அதெல்லாம் போகிறாங்க. வீட்டிலேருந்தே நம்மளால் எவ்வளோ குறைக்க முடியுமோ நம்ம அவ்வளோ குறைக்கலாம். பட் இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஒரு குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டர்மாவை போய் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது வந்து வேறு ஏதாவது இஷ்யூ, ஹார்மோனல் இஷ்யூ அந்த மாதிரினா நீங்கள் வேறு ஏதாவது அந்த கைனி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் மாதிரி என்னென்னா, ஒரு இந்த ஃப்ரூட்டை டெய்லி சாப்பிட்டா உங்கள் ஸ்கின் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னா நான் ஒரு ஃப்ரூட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் பிடிக்காது. பட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃப்ரூட் அது வந்து பொமோகிரானேட். நான் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். என்னால் முடியும் போதெல்லாம் நான் வந்து வாங்கி சாப்பிடுவேன் அந்த ஃப்ரூட்டு. ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒரு பொமோகிரானேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும், பிம்பிள்ஸ் கம்மியாகும், க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ நல்ல சத்து இருக்குது அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டிங்கன்னா உங்களோட பிளட் ஃப்ளோவை வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் பொமோகிரானேட் வந்து டெய்லி சாப்பிடுங்க. அண்டு வாரத்தில் ஒரு நாள் இந்த உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ஏதாவது இருக்கும் இல்லை வீட்டில் செய்கிறது, அதில் வந்து கர்ட் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிக்மெண்டேஷனை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.